நான்காவது மந்திரம் 4, 5 2 படி. யத்வாசானப்யுதிதமோ येन वागभ्युज्यते तदेव ब्रह्मत्वं विद्धि नेदं यदितमुपासते यन्मनसा न मनुते येनाहुर्मनोमतं तदेव ब्रह्मत्वं विद्धि नेदं यदितमुपासते यच्चक्षुषा न पश्यति येन चक्षुगुंसि पश्यति तदेव ब्रह्मत्वं विद्धि नेदं यदितमुपासते. உடல், பிராணன், வாக், மனது இவற்றிற்கு வேறாக எந்த தேவன் இருந்து இவற்றை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது சிஷ்யனுடைய கேள்வி. பிரம்மம் என்ற பரம்பொருள் இந்த உடலில் ஆத்மாவாக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றது. இதுதான் நேரடியான பதில். அதனுடைய கருத்து, இந்த உலகம் முழுவதற்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஆதாரமாக எந்த ஒரு சத்வஸ்து இருக்கின்றதோ அதுவே ஜீவர்களிடத்தில் உடலில் சித்தாகவும் இருக்கின்றது. உலகம் முழுவதற்கும் ஆதாரமாக இருக்கின்றது ஒரே பொருள்தான். அதுதான் ஜீவர்களிடத்தில் சேத்தனமாக, சைத்தன்யமாக, அறிவாக, ஆத்மாவாக, உயிராக இருக்கின்றது. அத்தகைய அந்த பரம்பொருள், அதற்கு பிரம்மம் என்ற பெயரை சாஸ்திரம் சொல்லுது. பிரம்மம், பரமாத்மா, ஜீவாத்மா, சரீரத்தை உடம்பை வைத்துக்கொண்டு அதற்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஜீவாத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம். ஆத்மா என்பதுதான் ஜீவ சரீரத்தில் இருக்கிற பொழுது, ஒரு ஜீவன் போல இருக்கிற பொழுது ஜீவாத்மான்னு பெயர். ஈஸ்வரனா அனைத்தையும் ஆள்வதா சொல்லுகின்ற பொழுது பரமாத்மா என்று சொல்லுகின்றோம். உண்மையில ஆத்மா ஒன்றுதான். இந்த ஜீவ சரீரம் ஒரு வரையறைக்குட்பட்டதா இருக்கு. அதனால அதற்குள்ள வரையறைக்குட்பட்ட சரீரத்துக்குள்ள இருக்கிற பொழுது ஜீவாத்மா என்றும், இது அனைத்தையும் நடத்துகின்ற இறைவன் என்ற பொருள்ல சொல்ற பொழுது பரமாத்மா என்று சொல்லுகின்றோம். பிரம்மம் என்ற வார்த்தையை சாஸ்திரம் சொல்லுகின்றது. பிரம்மம்னா அனைத்திற்கும் மகத்தாக, பெரியதாக இருக்கக்கூடியது, அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது, அதுவும் நிர்குணமாக இருக்கக்கூடியது. அதான் விஷயம். நிர்குணம், நிராகாரம். அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட குணம் இல்லை, குறிப்பிட்ட வடிவம் இல்லை. அது எல்லா காலங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா வஸ்துக்களிலும் அது இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா அதனிடத்தில் தான் எல்லா காலமும், எல்லா இடமும், எல்லா பொருட்களும் இருக்கின்றன. ஏன்னா அது காலம் தோன்றுவதற்கு முன்னாலே இருந்தது. அதனிடத்தில் உலகம்ங்கிறது ஒரு தோற்றமாக ஒரு காலத்தில் உற்பத்தி ஆனது. அதனால தங்க எல்லா பானைகளுள்ளும் மண்ணானது இருக்கின்றதுன்னு சொல்ற பொழுது உண்மையில என்ன அர்த்தம்? மண்ணிடத்தில் எல்லா பானைகளும் இருக்கின்றன. அதான் உண்மை. நம்ம பானைங்கிற ரூபத்தை முதல்ல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அதற்கு ஆதாரம் என்னன்னு பார்க்கிற பொழுது மண்ணுன்னு வைத்துக்கொண்டு ஒரு பானைக்குள்ள எந்த மண் இருக்கோ அதுதான் எல்லா பானைகளுள்ளும் இருக்கின்றது. இங்க இருக்கின்ற எல்லா பானைகளும் மண்ணால் ஆனது என்று சொன்னாலும் அங்க உண்மை என்னது? மண்ணில் இந்த பானைகள் தோற்றமாக இருக்கின்றன. ஏன்னா மண் தான் உண்மை பொருள். இந்த பானைகள் தோன்றுவதற்கு முன்னாடியும் மண் இருந்தது, பானைகள் அழிந்த பிறகு மண்ணானது இருக்கும். அதனால ஒரே மண்ணானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிமித்தத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு பானைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே தான் தங்கம், நகைன்னு எடுத்துக்கொண்டாலும் நகைன்னு நம்ம சிறியதும் பெரியதுமா பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இதனுடைய மூலம் என்னன்னு பார்த்தா தங்கம்.
அதற்கப்புறம் ஒரு நகையில் எந்த தங்கம் இருக்கிறதோ எல்லா நகைகளுள்ளும் அந்த தங்கமே இருக்கின்றது. அது நகைங்கிற ரூபத்தை வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது, ஆனால் உண்மை என்ன? தங்கத்தினிடத்தில் பல்வேறு நகைகளாகிய தோற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏன்னா நகைகள் தோன்றுவதற்கு முன்னாடியும் தங்கம் இருந்தது, நகைகள் அழிந்த பிறகும் தங்கமானது இருக்கும். தங்கம் ஒரே ஒரு பொருள் தான். அதனால இந்த தங்கமானது பல்வேறு நாம ரூபங்களை, பல்வேறு பேர் வடிவங்களை எடுத்துக்கொண்டு நகைகள் என்று விளங்கி கொண்டு இருக்கின்றது. அதுதான் உண்மை. அப்படித்தான் தண்ணீர் அலை, கடல் அலை என்று எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு அலைகளுக்குள்ளும் ஒரே தண்ணீரே இருக்கிறது. சரியா சொன்னாக்கா தண்ணீரிடத்தில் எண்ணற்ற அலைகள் தற்காலிகமாக தோன்றி இருக்கின்றன. தண்ணீர் தான் அலைகளாகவும் கடலாகவும் இருக்கின்றது. அதே போல இந்த பரம்பொருள் நிர்குண பிரம்மம் தான் ஈஸ்வரனாகவும் ஜீவர்களாகவும் தோன்றிக் கொண்டிருக்கின்றது. அது மனிதனாக இருக்கலாம், மாடு விலங்குகள் பறவைகளாக இருக்கலாம், அல்லது சிற புழு பூச்சியாக இருக்கலாம், புல் பூண்டாக இருக்கலாம், ஒரு செல் உயிரியாக இருக்கலாம், அல்லது அனைத்தையும் நடத்துகின்ற ஈஸ்வரன் சொல்லுகின்ற பொழுது ஒரு பேருடல் என்று இருக்கலாம். அனைத்துள்ளும் ஒரே ஆதாரம் இருக்கின்றது. இதுதான் இங்க குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணி இருக்கின்றார். ஆனால் அவன் ஜீவன் சிஷ்யன் கேட்டது இந்த உடம்புக்குள்ள இருந்து உடம்பை இயக்குவது எது என்று கேட்ட கேள்விக்கு குரு சொல்லி இருக்கிற பதில், உன்னுடைய உடம்புக்குள்ள மட்டும் இல்லை, உலகத்துக்குள்ளேயே இருந்து இயக்கக்கூடியது ஒரே பொருள் தான், இறைவன் தான். ஆனால் நான் வேறு உலகம் வேறு, நீ வேறு உலகம் வேறு என்பது அல்ல. உலகத்துக்கு வேறாக உனக்குள்ள நான் என்று ஒன்று இருக்கிறதுன்னு உடம்பை வைத்து கொண்டு நாம் நினைத்தாலும் விவகாரம் பண்ணாலும் இந்த உலகத்திற்கும் உடலுக்கும் ஆதாரமாக ஒரே சைத்தன்யமே இருக்கின்றது, ஒரே ஆத்மாவே, ஒரே பரம்பொருளே இருக்கின்றது. அதை அறிந்து கொள்வாயாக. அது மட்டுமில்ல, அந்த பரம்பொருள் உடம்போடு பிறந்தது அல்ல, உடம்பு அழிகின்ற பொழுது அழியக்கூடியது அல்ல. அது உடம்பிற்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது. அது மட்டுமே இருப்புடையது, அதுவே மெய்ப்பொருள். இந்த உடல் உலகங்கிற தோற்றமெல்லாம் கல்பனையாக ஏற்றுவிக்கப்பட்டது. தண்ணீர் மேல கடல்ங்கிற ஒரு பெரிய வடிவமும் அப்புறம் அலைகள்ங்கிற சின்ன சின்ன தோற்றங்களும் கல்பனையானது. கடல்ங்கிறதும் தண்ணீருக்கு வேறாக இல்லை, அலைங்கிறதும் தண்ணீருக்கு வேறாக இல்லை. ஆனால் கடல்னு சொல்ற பொழுது ஒரு பெரிய பன்னீர் பரப்புன்னு நம்ம பார்க்கிறோம், அலைங்கிற பொழுது ஒரு சின்ன வடிவத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி ஈஸ்வரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், பராசக்தி, இப்படி தேவர்கள் கடவுள்கள்னு சொல்ற பொழுது பெரிய மகத்தான சக்தி உடையவர்கள் என்றும், ஜீவன் அல்பமான சக்தி உடையவர்கள்னும் விவகாரத்தில் அப்படி இருக்கு. ஆனால் உண்மையிலே அந்த ஈஸ்வராதி தேவர்களுக்கும் ஜீவர்களுக்கும் ஆதாரமாக உள்ளே ஒரே பிரம்மமானது ஒரே பொருளாக ஒரே பொருள்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற அந்த பொருளை நாம் நம்முடைய புலன்களால் அறிய முடியாது. கண்ணால் பார்க்கிறதோ, காதால் கேட்கிறதோ, அல்லது நாக்கால் சுவைக்கிறதோ, இந்த இந்திரியங்களுக்கு அது விஷயம் ஆகக்கூடியது அல்ல. அப்போ எப்படி அதை தெரிந்து கொள்வது? எதனால் இந்திரியங்கள் இருக்கின்றனவோ, இயங்குகின்றனவோ, அது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண் பார்ப்பதற்கும், காது கேட்பதற்கும், வாய் பேசுவதற்கும், மனது சிந்திப்பதற்கும் காரணமாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அதுவே ஆத்மா பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உபதேசத்தினுடைய மைய விஷயம். அது ஒவ்வொரு இந்திரியத்தையும் எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றார். அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 4வது 5வது பாடல்களில் பார்த்தோம். வாக்கு எதை வாக்கால் பேச முடியாதோ, எதனால் வாக்கானது பேசுகின்றதோ அதுவே பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அதே மாதிரி 5வது மந்திரத்தில் எதை மனதால் சிந்திக்க முடியாதோ, எதனால் மனது அனைத்தையும் சிந்திக்கின்றதோ அதுவே பிரம்மம், ஆத்மா என்று நீ அறிந்து கொள்வாயாக. அதுக்கப்புறம் இந்த 6வது பாடல்ல பார்க்கிறோம். அதே மாதிரி தான் கண்ணை வைத்து கொண்டு சொல்றார். எது சக்ஷுஷா ந பஷ்யதி, எந்த ஒன்றை கண்களால் காண முடியாதோ, பார்க்க முடியாதோ. அப்புறம் ஏன சக்ஷுகும்சி பஷ்யதி, எதனால் கண்கள் பார்க்கின்றனவோ, அனைத்தையும் பார்க்கின்றனவோ.
தத் ஏவ பிரம்மத்வம் வித்தி, அதனையே பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அடுத்த வாக்கியம் அதே மாதிரி இறுதியான வாக்கியம் அதேதான். இதம் எது உபாசத்தே ந இதம், எது உன்னால் இது என்று இதுவரை இறைவன் என்று உபாசிக்கப்பட்டதோ அதுவும் கூட பிரம்மம் இல்லை. என பிரம்மம் நாமரூபம் இல்லாதது, அதற்கும் ஆதாரமாக இருப்பது, அதற்குள்ளும் இருப்பது, அது பிரம்மம் இல்லை. அது பிரம்மம் இல்லைன்னா அது கடவுள் இல்லைங்கிற அர்த்தம் அல்ல. அந்த நாமரூபம் மாத்திரம் பிரம்மம் இல்லை. அது அதற்குன்னு ஒரு ஈஸ்வர சக்தி இருக்கின்றது, அது தனி. அது அந்த உபாதி தர்மம், அந்த உடம்போட தர்மம். அந்த ஈஸ்வரன்கிற பொழுது ஒரு மகத்தான சக்தி உடையவர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அலை தான் கடல், கடல் தான். கடல்னு பார்க்கிற பொழுது மிகப்பெரிய நீர்ப்பரப்பு, அதற்கான மகத்தான சக்தி இருக்குது, அதற்குள்ள எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. அலைகள்ங்கிறது மிக குறுகிய காலத்தில் வந்து போகக்கூடியது. கடலுக்கும் அலைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. ஆனால் கடலுக்கும் அலைக்கும் ஆதாரமாக எது இருக்கிறதுன்னு பார்த்தா ஒரே தண்ணீர் தான் இருக்கின்றது. அதனால அந்த தத்துவ திருஷ்டி, அந்த ஆதாரமான நிர்குணமான பரம்பொருள் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஒன்றாக இருக்கின்றது. அதனால நம்ம கடல்னு பார்க்கிற பொழுதும் கடலுக்குள்ள தண்ணீரை தான் பார்க்கிறோம். அலைன்னு எடுத்துக்கொண்டு பார்த்தா அலைக்குள்ளேயும் தண்ணீரைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி புறத்துல ஈஸ்வரன் நம்ம எந்த ஒரு விக்கிரகங்களை வடிவங்களை வைத்து கொண்டு இருக்கிறோமோ அதை பார்க்கிற பொழுது அதை வெறும் அந்த வடிவமா அந்த ஈஸ்வரனா மட்டும் பார்க்காம அதற்குள்ள இருக்கக்கூடிய நிர்குண பிரம்ம தத்துவத்தையும் நாம பார்க்கணும். அதே மாதிரி நான் உடம்பா ஒரு ஜீவனா எதை பார்க்கிறோமோ வெறும் உடல் மட்டும் பார்க்காம உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம்னா இந்த சண்டை சச்சரவுக்கு வேலை இல்லை. என்னுடைய கடவுள் தான் பெரிய கடவுள், சிவன் தான் பெரிய ஆளு, விஷ்ணு அவருக்கு கீழே தான்னா, இல்லை விஷ்ணு தான் பெரிய ஆளு, சிவன் அவருக்கு கீழே தான்னா. அப்புறம் இன்னொரு ஆளுன்னா ரெண்டு ஆளும் பெரிய ஆள் கிடையாது, என்னுடைய ஆள் தான் பெரிய ஆள்னா. அவன் ஒரு கடவுள்னு அவன் ஒரு பேர் வச்சிருக்கிறான். என்னுடைய கடவுள்னா இந்த ரெண்டுக்கும் மேலே பெரிய ஆளு அப்படிங்கிறது அவனுடைய கருத்தா இருக்கு. அப்போ எதை வைத்து கொண்டு சொல்லுகிறார்கள்? அந்த உருவத்தை வைத்து கொண்டு சங்க சக்கர கதாதாரி அப்படின்னு சொல்லி அதை வைத்து கொண்டு சிவன் பெருசு விஷ்ணு பெருசுனா, சிவனுக்குள்ளேயும் விஷ்ணுக்குள்ளேயும் ஆதாரமாக இருக்கிறது ஒரே பிரம்மம் தான். அந்த பிரம்மத்தை பார்த்தாக்கா அந்த தெய்வ சக்தின்னு பார்த்தா அது ஒன்று தான். அதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. கடல் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கடலில் இருக்கிறதும் அந்த அலைங்கிற சிறிய வடிவத்துக்குள்ளே இருக்கிறதும் ஒரே தண்ணீர் தான். அதில் ஏற்றத்தாழ்வு, அதில் எந்த பேதமும் கிடையாது. அதே மாதிரி மனிதன்னு பார்க்கிற பொழுது ஆண் பெண், படித்தவன் படிக்காதவன், இல்லை கருப்பா இருக்கிறவன் சிவப்பா இருக்கிறவன், இளைஞன் குழந்தை வயதானவன், அதில் எந்த விதமாக எண்ணற்ற பேதங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா உடல்களுக்குள்ளும் ஒரே உயிரே இருக்கின்றது, ஒரே ஆத்மாவே இருக்கின்றது. அந்த திருஷ்டி இருந்தாக்கா இந்த உடம்புங்கிறது அந்த ஆத்மா எடுத்திருக்கக்கூடிய தற்காலிகமான ஒரு வடிவம், ஒரு ரூபம். அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்க. அதை வைத்து கொண்டு நான் பெரிய ஆளு நான் சின்ன ஆளுன்னு சண்டை போடுறது அல்பமான அறிவு, அறியாமை. அதுதான் சாஸ்திரம் நிந்தை செய்கின்றது. இன்றைக்கு பிராமணனா பிறந்திருக்கிறவன் அடுத்த பிறவியில் பிராமணனா இருப்பாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அடுத்த பிறவியில் இந்த பிறவியை அவன் சரியாக பயன்படுத்தி இருந்தானா இன்னும் மேலே கிடைக்கலாம், பெட்டராக கிடைக்கலாம். இல்லைனாக்கா கீழே பிறவி நாயா நிறையா எதை வேணாலும் பிறக்கலாம். அதனால பிராமணன், நான் பிராமணன்னா இந்த பிறவியில் இந்த உடம்புல இருக்கிற அவ்வளவுதான். நீ சூத்திரன்னா இந்த பிறவியில் அவர் அந்த உடம்புல இருக்கிறார், அடுத்த பிறவியில் ரெண்டும் அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வரலாம். அப்போ என்ன பண்ணுறது? அது தெரியாது. மனிதனுக்கு கீழே கூட போகலாம், மேலேயும் போகலாம். இதெல்லாம் தற்காலிகமான ஒரு வேஷம். உடல்ங்கிறது தற்காலிகமான ஒரு வேஷம். அதற்கு பரம சத்தியத்துவம் கொடுக்கிறதுங்கிறது தான் அறியாமை. அதனால இந்த உடம்பு நான் என்பது ஒரு அறியாமை. உடம்பு மட்டுமே நான் நினைக்கிறது அறியாமை. உடம்பு தற்காலிகமாக ஆத்மா எடுத்திருக்கக்கூடிய ஒரு வடிவம். நம்ம எது இங்க நான் ஆத்மாதான் நான். அதே மாதிரி இந்த உலகம்ங்கிற தோற்றம் அது சத்தியம் நினைக்கிறது, அதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் சத்தியம் நினைக்கிறது அறியாமை. அவைகள் எல்லாம் தற்காலிக தோற்றங்கள். இந்த உலகத்துக்குள்ளேயும் அதே ஆத்மாதான் இருக்கின்றது. அது ஒன்றுதாங்கிறதுனால எவ்விதமான பேதமும் இல்லை. அப்புறம் அதற்கு அழிவென்பதும் இல்லை. மரணம்ங்கிறது உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை. அதான் பகவத்கீதை முழுக்க அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றார், நீயோ நானோ
இந்த அரசர்களும் இதற்கு முன்னால் இல்லாமல் இருந்தார்கள் என்பதும் இல்லை, இனி இல்லாமல் போவார்கள் என்பதும் இல்லை அப்படிங்கிறார். இவர்களெல்லாம் நான் எப்படி கொள்றதுன்னு கேட்டேன். நீ ஆத்மா, இவர்களெல்லாம் ஆத்மானா கொல்லவே முடியாது. இவர்களெல்லாம் உடல்னு நினைச்சேனாக்கா நீ கொல்லலைனாலும் ஒரு நாள் போய் சேர போகிறது தான். எல்லாம் கிரடுகட்டையாக இருக்காங்க. பீஷ்மர் துரோணர்லாம் என்ன 10-20 வயசுலேயே இருக்காங்க. எல்லாம் 100 கிராஸ் பண்ணி இருக்காங்க. எல்லாம் 100 வயசுக்கு மேலே இருக்க ஆள். அதனால் யுத்தம் முடிஞ்ச உடனே அவங்க போகிறது தான். அதனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சரீரத்துக்கு மரணம் வரும். அது ஒரு நிமித்தமாக, யுத்தம்ங்கிறது ஒரு நிமித்தமாக இருக்குது. அதனால் நிமித்த மாத்திர பவ சஞ்சய சாட்சின்னு அப்புறம் 11வது அத்தியாயத்தில் சொல்கிறேன். நீ நான் கொல்லுகிறேன் நீ நினைக்கிறையே அதுதான் அறியாமை. நீ கொல்லலை, உன் மூலமாக நான் தான் கொள்கிறேன். காலகாலன் நான் தான். யமதர்மராஜாவுக்கு மேலே இருக்கிறாள் நான் தான். அவர்களுடைய விதிப்படி நான் நடத்துகின்றேன். நீ ஒரு நிமித்தம் மாத்திரம், நீ ஒரு கருவி மாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த உடல்கள் வருவது போவது, வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளும் அந்த சரீரத்துக்கு வரக்கூடியது விதியினால் வரக்கூடியது, அது காலத்தினால் மாறுபடக்கூடியது. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சாஸ்வதமானது. இந்த ஸ்லோகத்திலையும் அதை தான் கருத்து இங்கே கண்ணை வைத்து கொண்டு சொல்றார். இந்த மந்திரத்திலையும் எதனால் கண்களால் எதை பார்க்க முடியாதோ அந்த பிரம்மத்தை, அந்த நிர்குண பரப்பொருளை, அந்த தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை, ஆத்மாவை கண்களால் காண முடியாது. ஏன்னா கண்ணால் பார்க்கணும்னா அதற்கு ஒரு ரூபம், வடிவம் இருக்கிறதான் கண்ணால் பார்க்க முடியும். ஒரு நிறம் இருக்கிறதான் கண்ணால் பார்க்க முடியும். நிறமோ வடிவமோ வேற எந்த குணமோ இல்லாத ஒன்றை கண்ணால் பார்க்க முடியாது. காற்றையே பார்க்க முடியாது. காற்று இருக்கு, அனுபவிக்கிறோம். அது சரீரத்துக்கு தோலுக்கு ஸ்பர்ஷமாக தெரிகிறதே ஒழிய அதற்கு ரூபம் இல்லைங்கிறதுனால காற்றை கண்ணால் பார்க்க முடிவது இல்லை. அதை விட சூக்ஷ்மமாக இருக்கிறது ஆத்மா, பிராணன், உயிர். ஆகவே அதை கண்களால் பார்க்க முடியாது. அப்போ அது இருக்குன்னு எப்படி தெரிந்து கொள்வது? எதனால் கண் பார்க்கிறதோ. ஆகவே ஆத்மா, உயிர் இருக்கின்றது. கண்ணு அது ஜடப்பொருள், அது தானாக பார்க்கறது இல்லை. அப்போ அதை பார்க்க தூண்டுவது, அதன் வழியாக பார்ப்பதுங்கிற ஒரு சேத்தன வஸ்து, ஒரு அறிவு இருக்கின்றது. அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம் என்று. அதனால் அது அறியப்படும் பொருளாக இல்லை, அறிபவனுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது என்று அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த ஆத்மாவை எப்படி பார்க்கிறதுனா, ஆத்மாவை பார்க்க முடியாது, ஆத்மா இருக்கிறது என்று அறிந்து கொள்ள மட்டுமே முடியும். எப்படி அறிந்து கொள்றதுனா, எதனால் கண் பார்க்கிறதோ அது ஆத்மா. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்கிறது. ஏன்னா பார்ப்பவன், அறிபவன் அப்படிங்கிற ஒரு அறிவு பொருள் எப்பொழுதும் மாறாமல் இருக்கு. கண்ணால் பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறேன், கண்ணுங்கிற கருவியை நான் பயன்படுத்தி பார்க்கிறேன். அப்புறம் காதால் கேட்கிற பொழுது காதுங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி நான் கேட்கிறேன். மனதால் சிந்திக்கின்ற பொழுது மனதுங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி ஒரு அறிவானது உள்ளே இருந்து சிந்திக்கின்றது. வாக்கால் பேசுகிற பொழுது வாக்குங்கிற கருவியை வைத்து கொண்டு ஒன்று பேசுறது. இந்த கண்ணு, காது, மனசு, வாக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது வேற வேறன்னு சொல்ல முடியுமா? கண்ணு, காது வேற வேறையா இருக்கலாம், ஆனால் உள்ள இருந்து பார்ப்பவன், கேட்பவன், அறிபவன் ஒரே ஆள் தான். அவன் எப்பொழுதுமே இருக்கின்றான். இந்த கருவிகள் இருக்கின்ற பொழுதும் இருக்கிறான், கருவி இல்லைனாலும் இருக்கிறான். டிவியை பார்க்குறாருன்னா, டிவி போட்டு ஓடிக்கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருப்பவன் இருக்கிறான். டிவியை நிறுத்திட்டு சும்மா போர் அடிக்குதுன்னா, இல்லை கரண்ட்டு போயிடுச்சு சும்மா உட்கார்ந்து இருக்கிறான்னா, அப்பையும் பார்ப்பவன் இருக்கிறானே. பார்க்கப்படும் விஷயம்தான் இல்லையே வெளியே, பார்ப்பவன் இருந்து கொண்டு தான் இருக்கிறான். வெறுமனே டிவியை பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லை கண்ணை மூடி அவர் தூங்கலாம், ஆனால் இருக்கிறான்னா. அந்த மாதிரி எந்திரியங்களை பயன்படுத்துகின்ற பொழுது எவன் இருக்கிறானோ அவன் இந்திரியங்கள் பயன்படுத்தப்படாத பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றான். பயன்படுத்துகின்ற சாதனங்கள், பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் பலவாக இருக்கலாம். அவர் டிவியை பார்க்கலாம், அப்புறம் போர் அடித்ததுனாக்க ரேடியோ கேட்பார், அது போர் அடித்ததுன்னா செல்ஃபோனை பார்ப்பார், அதுவும் போர் அடித்ததுன்னா எந்திரிச்சு வெளியே போயிட்டு வருவார்னா. அப்போ இந்த சாதனங்கள் பலவாக இருந்தாலும் அதை பயன்படுத்துகின்றவன் ஒருவன் தான். இந்த மாதிரி இந்த அவயவங்கள் பலவாக இருந்தாலும் அதற்குள்ளே இருந்து அதை பயன்படுத்துகின்றவன் ஒருவன் தான். இந்த அவயவங்கள் எதுவுமே இல்லாத பொழுதும், எதுவுமே செயல்படாத பொழுதும் அவன் இருக்கின்றான். இப்போ தூக்கத்தில் இதெல்லாம் எதுவும் இல்லைனாலும் அவன் இருந்து கொண்டு நான் சுகமாக தூங்கினேன்.
ஒன்றையும் அறியாமல் சுகமாக தூங்கினேன்னா அப்ப அதை அறிகின்ற அனுபவிக்கின்ற அறிவு மாறாமல் அப்படியே இருக்கு. விழிப்பு நிலையில இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாலும் தூக்கத்துல அறியாமைங்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால அந்த அறிவு பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. நான் குழந்தையாக இருந்தேன்னா, குழந்தையா இருந்த பொழுது இந்த உடம்பு இப்ப இல்லை, எல்லாமே முழுக்க மாறிவிட்டது. ஆனா நான்கிற உணர்வு மாறாம அப்படியே இருக்கின்றது. அதனால இந்த நான், இந்த ஆத்மா, அது பிறப்பு முதல் இறப்பு வரை மாறாமல் அப்படியே இருக்கின்றது. உடல் இறந்தாலும் அது அழியாமல் இருக்கிறது. அதான் முக்கியமானது. இப்போ உடம்போட பிறந்தது, உடம்பு சாகிற பொழுது ஆத்மாவும் இறந்து விட்டதான்னா இல்லை. ஏன்னா எல்லா உடல்களுள்ளும் இருக்கின்ற ஆத்மா அது இறைவன் தான். இறைவன் தான் இந்த உடம்புல ஆத்மாவா இருக்கிறார். ஒரு அலை அழிந்தாலும் உள்ள இருக்க தண்ணீர் அழிவது இல்லை. இன்னொரு உடம்பு எடுத்துக்கொண்டு அது வரும். அப்படித்தான் ஆத்மா இருக்கின்றது. அதனால அதை அறிதல் என்பது இந்திரியங்களுக்கு பின்னால், கண்ணுக்கு பின்னால் எது இருக்கிறதுனால கண்ணு பார்க்கிறதோ அதுவே நான், அதுவே ஆத்மா என்று நான் அறிந்து கொள்ளுகின்றேன். அது சுருக்கமா இருக்கு, ஒரு விரிவான பாஷ்யம் இல்லை. ஏன்னா ஒரே விஷயம்தான். 4வது 5வது மந்திரங்கள் எல்லாம் ஒரே கருத்து தான். இந்திரியம் தான் மாறி இருக்கக்கூடிய, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுங்கிறது ஒரே கருத்து தான். அதனால ரொம்ப சுருக்கமான பாஷ்யம் தான். பாஷ்யத்தை படிச்சுட்டு அடுத்த மந்திரத்துக்கு போவோம். என் மனஸ் எது சக்ஷுஷா ந பஷ்யதி ந விஷயீகரோதி அந்தఃகரண விருத்தி சம்யுக்தேன ஏன சக்ஷுகும்சி அந்தःकरण वृत्ति भेद भिन्नाः चक्षुर्वृत्तिः चक्षुर्वृत्तिः पश्यति चैतन्य आत्मज्योतिषा विषयीकरोति याप्नोति तदेव इत्यादि पूर्ववत्. ஏற்கான பாஷ்யம் என்ன சொல்றார்? அதே கருத்துதான். எது சக்ஷுஷா ந பஷ்யதி, எதை கண்களால் பஷ்யத்தினா பார்க்க முடியாது, கண்களுக்கு விஷயமாக ஆக்க முடியாதோ. பக்கம் சொன்னா பக்கம் 35வது பக்கம். சரி, 35 ஸ்ரோத்ரேனம் 35வது பக்கத்துல பாஷ்யம் இருக்கிறது. முதல் பாஷ்யம். பதார்த்தம் பதவுரை இருக்கு. எது எதை சக்ஷுஷா கண்களினால் லோகமானது பார்ப்பதில்லையோ, விஷயீகரிப்பதில்லையோ, ஏன அந்தःकरण விருத்தி சம்யுக்தமான எதனால், அதாவது பிரம்மத்தினால் அந்தःकरण விதிகளின் பேதத்தை ஒட்டி பேதப்பட்ட சக்ஷுர் விருத்திகளை லோகமானது விஷயீகரிக்கிறதோ அதையே பிரம்மமாக அறிவாயாக. இதம் எதை இதம் என்பதாய் உபாதி பேதத்துடன் கூடினதாக உபாசிக்கின்றனரோ இது பிரம்மம் என்று. அதற்கான பாஷ்யம் கீழே இருக்கு. எதை கண்ணினால் விஷயீகரிப்பதில்லையோ, விஷயீகரிப்பதில்லை விஷயமா, எது கண்களுக்கு விஷயமாக ஆவதில்லையோ, கண்களுக்கு பார்க்க இது விஷயம்னு சொல்றோம். கண்ணுக்கு பார்க்கிறது, பார்க்கக்கூடிய பொருள் எது இருக்கோ அதுக்கு விஷயம்னு பேர். கண்ணுக்கு விஷயின்னு பேர். விஷயீகரிப்ப கண்ணுக்கு விஷயின்னு பேரு. விஷயம் தெரியும் நமக்கு. விஷயம்னா பொருள்னு அர்த்தம். நமக்கு புறத்துல ஆப்ஜெக்டா அனுபவிக்கப்படுவது அறியப்படும் பொருள்னு தமிழ்ல சொல்றாங்க. அது சம்ஸ்கிருதத்துல சொன்னா விஷயம்னு அர்த்தம். அப்ப அறிபவன் அப்படிங்கிறதுக்கு விஷயி அப்படின்னு அர்த்தம். விஷயி கண்களுக்கு கண்கள் விஷயியா இருக்கு, அறியப்படும் பொருள் விஷயமா இருக்கு. இந்த ஆத்மாவானது கண்களுக்கு விஷயமாக ஆகாது. அதங்க சொல்றார். எதை கண்களினால் விஷயீகரிப்பதில்லையோ அப்படின்னா, எது சாக்ஷுஷமான அந்தःकरण விருத்திக்கு விஷயமாவதில்லையோ என்ற கருத்து. விளக்கம் சொன்னா, அந்தःकरणத்தின் விருத்திகளுடன் கூடிய எதனால் சக்ஷுஷ்களை, அந்தःकरणத்தின் விருத்தி பேதத்தை ஒட்டு பேதப்பட்டவைகளான சாக்ஷுஷ விருத்திகளை லோகமானது பார்க்கிறதோ, சைத்தன்ய ஆத்ம ஜோதிஷினால் விஷயீகரிக்கிறதோ, அதாவது எங்கும் நிறைந்து நிற்கிறதோ என்றான்.
அதாவது கண்ணு பார்க்குது அப்படின்னாலும் கண்ணு அதுவாக பார்க்கல, கண்ணு ஒரு கருவி தான். அப்போ கண்ணு மூலமாக பார்க்கறது மனசு தான். மனசு மனோவிருத்திகள் கண்ணுக்கு போய் கண்கள் வழியாக விஷயத்துக்கு போய் விஷயத்தை வியாபித்து இது இன்ன பொருள்னு மனசு அறியுது, கண்ணே அறியறது இல்லை. கண்ணு மனசு அறியறதுக்கு கண் ஒரு கருவியாக இருக்கு. இல்லைன்னா கண்ணு பார்த்து கொண்டே இருக்கும், மனசு வேற ஏதோ சிந்தனையில் இருந்தால் விஷயம் தெரியாது. இப்போ கண்ணு ஒரு கருவி தான், அது பார்த்துக்கொண்டு சிசிடிவி மாதிரி கேமரா மாதிரி. கண்ணு அது சிசிடிவி கேமரா முன்னாடி வர்றதெல்லாம் அது பார்த்து கொண்டே இருக்குமே ஒழிய அதுக்கே உணரக்கூடிய தன்மைங்கிறது இல்லை. இப்போ கண்ணுக்கு பின்னாடி மனசு இருக்கு, மனதில் விருத்திகள் கண்ணோட சேர்ந்து அது நான் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது மனசு கண்ணோட சேர்ந்து விஷயத்தை அடைந்து விஷயத்தை பார்க்கிறது. இப்போ மனசு தான் பார்க்குது, மனசு தான் கண்ணு வழியாக பார்க்கிறது, மனது தான் கண்ணு வழியாக காட்சிகளை கண்டு அனுபவிக்கின்றது. மனசு அது பார்க்கறது எப்படி பார்க்கறது? விருத்தி ரூபமாக. மனோ விருத்திங்கிறது எண்ணம், விருத்திங்கிறது எண்ணம். மனசோட விருத்திகள் கண்ணுங்கிற புலன் வழியா வெளியே போய் விஷயங்களை அடைந்து இது இன்ன பொருள் இது இன்ன காட்சின்னு உணர்கின்றது. அதான் இங்க சொல்றாரு, கண்ணு பார்க்கறதுல அந்த கரணத்தின் விருத்திகளுடன் கூடிய எதனால்னா, இந்த கண்ணு அந்த கரண விருத்தினா அந்த கரணம்ங்கிறது மனசு, விருத்திங்கிறது எண்ணம். இந்த மனோ விருத்தியானது கண் வழியாக கூடி, அதான் எதனால் கூடின எதனால் சக்ஷுஸ்களை அந்த கரண விருத்தி பேதத்தை ஒட்டிய பேதப்பட்டவைகளான சாக்ஷுஷ விருத்திகளை கண்ணோடு பார்க்கிற பொழுது மனசு கண்ணோட சேர்ந்து ஒரு விருத்தி பார்க்கிற விருத்தி. காதோட மனசு சேர்ற பொழுது என்னது? அங்க கேட்கிற விருத்தி, கேட்கின்ற எண்ணம். இங்க பார்க்கின்ற எண்ணம் வாயோட சேர்ந்தா பேசுகின்ற எண்ணம். அதுதான். அப்படிப்பட்ட அந்த மனசானது கண் வழியாக சென்று புறத்தில் இருப்பதாக ஆத்மாவை பார்க்க முடியாது. அதே சமயம் இந்த மனசுக்கும் ஆதாரமாக எந்த சைத்தன்யம், மனசு தானா போகுமான, மனசு ஜடமானது, மனசும் ஜடமானது. அப்ப மனசையும் தூண்டுகின்ற மனதையும் இயக்குகின்ற ஒரு ஆத்ம சைத்தன்யமானது இருக்கின்றது. அந்த ஆத்ம சைத்தன்யத்தோட சம்பந்தம் மனசுக்கு மனசு இயக்கம் பெற்று மனசு கண்ணுக்கு போய் கண்ணு வழியா விஷயத்துக்கு போய் பொருள்களை அறிகின்றது. ஏன்னா இவர் ஆள் போயிட்டாருனாக்கா கண்ணு உடம்பு இருக்கு அப்படியே தானே இருக்கு, ஆனா பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை. அப்ப ஆத்ம சம்பந்தம் அந்த சைத்தன்யத்தோட சம்பந்தம் மனோவிருத்திக்கு இருக்கணும், அப்பதான் அது பார்க்கும். அதான் சொல்றேன். அதனால இந்த கண் ஆத்மாவை எப்படி உணர்ந்து கொள்றது? அறியப்படும் பொருளா பார்க்க முடியாது. இந்த மனோவிருத்திகள் கண்களோட சேர்றதுனால விஷயம் தெரியுது. எந்த ஒரு ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறதுனால மனசு இயக்கம் பெற்று அப்புறம் அது கண்களோட சேர்ந்து விஷயங்களை பார்க்கிறதோ அந்த சைத்தன்யம் அது ஆத்மா என்று மனசு புரிஞ்சுக்கணும். அப்படி மனசு புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க சொல்லியிருக்கு. அந்த கரணத்தின் விருத்தி பேதத்தை ஒட்டி பேதப்பட்டவைகளான சாக்ஷுஷ விருத்திகளை, கண்களோடு சேர்ந்து போற விருத்தி சாக்ஷுஷ விருத்தி. லோகமானது பார்க்கின்றதோ, லோகமானதுன்னா இந்த ஜீவர்கள் பார்க்கின்றனரோ, சைத்தன்ய ஆத்ம ஜோதிஷினால் விஷயை கரிக்கிறதோ, எந்த ஒரு ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறதுனால இந்த மனது கண்ணு இவைகள் பார்க்கின்றனவோ. சுருக்கமா சொன்னாதான் எந்த ஒரு ஆத்மா எந்த உயிர் இருக்கிறதுனால மனதும் கண்ணும் தன்னுடைய வேலையை செய்கின்றதோ அது ஆத்மா என்று அறிந்து கொள்ள வேண்டும், அது பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற இரண்டாவது வரி மற்ற முந்தின மந்திரங்களை போலவே, அதனால் அதுக்கு விளக்கம் கொடுக்கல. இந்த மந்திரத்தோட இரண்டாவது வரி இதற்கு முன்னாடி இருந்த 4வது 5வது மந்திரங்கள்ல என்ன இருந்தோ அதே வரி தான். அடுத்த மந்திரம் 7வது மந்திரம். யச்ச்ரோத்ரேன ந ஷ்ருணோதி ஏன ஸ்ரோத்ரமிதம் ஸ்ருதம்
तदेव ब्रह्मत्वं विद्धि नेदं यदिदमुपासते यच्छ्रोत्रेण न शृणोति येन श्रोत्रमिदं श्रुतं तदेव ब्रह्मत्वं विद्धि नेदं यदिदमुपासते கண்ணை வைத்து சொன்னாரையே காதை வைத்து சொல்லுகின்றார். அப்போ கருத்து என்ன வரும்? அர்த்தம் பார்க்காமலே நம்மளே சொல்லிடலாம். எதை காதால் கேட்க முடியாதோ, எதனால் காது கேட்கிறதோ அதை ஆத்மா பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அவ்வளோதான். அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அதனால ஆச்சாரியரும் ஒன்றும் விளக்கம் எழுதலை, சுருக்கமாக எழுதிட்டு போயிட்டார். அதனால எது ஸ்ரோத்ரேன, எந்த தத்துவத்தை காதால், ந ஸ்ருணோத்தி, ஸ்ருணோத்தினா கேட்கிறது, காதால் ந சுணோத்தி கேட்க முடியாதோ எந்த ஒரு ஆத்மாவை பிரம்மத்தை. ஏன்னா அதற்கு ஒரு சப்தம் காதால கேட்கணும்னா சப்த ரூபமா இருக்கிறதா கேட்க முடியும். ஆத்மாவுக்கு எந்த அவயமும் இல்லை, சத்தம் போடுறதுக்கு அங்கே வாய் இல்லை, அதுக்கு எந்த அவயமும் இல்லை, அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது, எந்த குணமும் இல்லை. அதனால ஆத்மாவினுடைய சப்தம், உயிரின் சப்தம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. உடம்பு விட்டு உயிர் போற பொழுது ஏதாவது சத்தம் கேட்குதான்னா ஒரு சத்தமும் கேட்கறது இல்லை. எந்த இதயம் துடிக்கிறதுக்கு வேணா சத்தம் இருக்கு, அதற்குள்ள அந்த இதய துடிப்பு நின்று விட்டதுன்னா என்னது உயிர் இருக்குங்கிறதுக்கு எவ்விதமான ஆதாரமும் எந்த சப்தமும் அங்க இல்லை. உயிருக்கு எந்த சப்தமும் இல்லை, ஆத்மாவுக்கு எவ்விதமான சப்தமும் இல்லை. அதனால காதால் அதை கேட்க முடியாது. அதனால எந்த தத்துவத்தை காதால் கேட்க முடியாதோ இப்ப எந்த தத்துவத்தை காதால் கேட்க முடியாதோ, ஏன ஸ்ரோத்ரம் இதம் ஸ்ருதம், எதனால் இந்த காதானது கேட்கின்றதோ. அதனால ஆத்மா இருக்குன்னா ஆத்மாவுடைய சப்தம் என்ன அப்படின்னு சொல்லி காதால கேட்டு சொல்ல முடியாது. ஆனா எதனால் காது கேட்கிறதோ அது ஆத்மா என்று புரிந்து கொள்ள முடியும். அதனால சில விஷயங்களை கண்ணால பார்க்க முடியாது, காதால மட்டும் கேட்க முடியும். இப்ப காதால கேட்கிறத வைத்து அது இருக்கிறது என்று நாம தெரிந்து கொள்ளுகிறோம். இப்போ வெளியே ஒரு பறவை காக்கா உட்கார்ந்துருக்கு, கத்துது. அப்ப கண்ணால நம்ம நேரா பார்க்கல, காக்கா இருக்குன்னு சொல்றதுக்கு கண்ணால நேரா பார்க்கல. ஆனா அதோட சப்தத்தை வைத்து அங்க வெளியே காகம் இருக்கிறது அப்படின்னு தாத்தா வந்திருக்காரு சாப்பாடு வைக்கணும்னா 12 மணிக்கு. அதனால தினம் சாப்பாடு வச்சாக்க அது பழக்கமாயிருது, அந்த நேரத்துக்கு அது கத்துது அப்படின்னாக்க அவர் அதுக்கு சாப்பாடு வைக்க நம்ம மறந்துட்டாலும் நினைவாக கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ என்னது, அதோட சப்தத்தை வைத்து கொண்டு பொருளை நேராக பார்க்கல, காதலையே சப்தத்தை கேட்டு அங்கே இருக்குன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த மாதிரி ஆத்மா இருக்கிறது, கடவுள் இருக்கிறாருன்னு அவருக்கு ஏதாவது சப்தம் இருக்கா கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு அப்படி தெரிந்து கொள்ள முடியாது. அதே சமயம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, எதனால காது கேட்குதோன்னா, எது இல்லைன்னா காது கேட்காதோ அது ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது சுத்தம், இதம் சுத்தம்னா ஏன ஸ்ரோத்ரம் இதம் சுத்தம், எதனால் காதானது இந்த சப்தங்களை கேட்கின்றதோ தத்தேவ பிரம்மத்துவம் வித்தி, அதையே பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அப்புறம் நேதம் எதித்தம் உபாசத்தே, அது உன்னால் அது ஈஸ்வரன் என்று உன்னால் அறியப்படக்கூடியதாக அது இல்லை. அதனால் முன்னாடி ஈஸ்வரன் உட்கார்ந்துருந்தாலும், ஈஸ்வரன்னா கோயிலில் விக்கிரகமாக ஒரு சிவன் விஷ்ணு உட்கார்ந்துருந்தாலும் நம்ம போய் என்ன சொன்னாலும் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். நம்ம சொல்கிறது அவருக்கு கேட்குதா கேட்கலையான்னு தெரியலை.
நாம சொல்ற நம்ம திருப்திக்காக நம்ம அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றோமே வெளியே, அவரு நம்ம சொல்றதை கேட்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. அவரு ஏதாவது சொன்னாலும் அது நமக்கு கேட்கறது இல்லை. ஏன்னா அதை புரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை. அவர் ஏதோ சொல்லலாம், உண்மையிலே அவரு சூக்ஷ்மமாக ஏதோ சொல்லலாம், அதை கேட்கறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. அதனால இந்த வெளியே இருக்கக்கூடிய இறைவன் அவர் வாய் பேசாதவர், காது கேட்காதவர். கேட்கிறாருங்கிற நம்பிக்கையில நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஏதோ அனுகிரகம் பண்றார், அருள் வாக்கு கொடுக்கிறாருங்கிற நம்பிக்கையில நாமளும் அதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆனா உண்மையிலே பிரம்ம தத்துவம் எதையும் சொல்றதில்லை, எதுவும் கேட்கறதில்லை, அது சொல்லவும் முடியாதது, கேட்கவும் முடியாதது. அப்ப எப்படி அறிந்து கொள்றது? உள்ள ஆத்மாவாக மட்டுமே அறிந்து கொள்ளத்தக்கது. அதனால பாஷ்யத்துல என்ன இருக்கு? ரொம்ப சுருக்கமா இருக்கு. எத் ஸ்ரோத்ரேன ந ஸ்ருணோதி திக் தேவதா அதிஷ்டிதேன ஆகாச காரியேன மனோவிருத்தி संयुक्तेन न विषयीकरोति लोकः येन श्रोत्रम् इदं श्रुतं यत् प्रसिद्धं चैतन्य आत्मज्योतिषा विषयीकृतं तदेव इत्यादि पूर्ववत्. என்ன அர்த்தம்? எது ஸ்ரோத்ரேன நஷ்ணோதி, திக்கு தேவத்தை இவற்றால். இந்த காதை பற்றி சொல்கிற பொழுது வேற ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. அதனால இந்த காதுக்கு அதிஷ்டான தேவத்தை அதை சொல்கிற திக் தேவதா. காதுக்கு அதிஷ்டான தேவதை திக்கு. இந்த திக்குங்கிறதான் காதுக்கு அதிஷ்டான தேவதை. என் திசைகள் அங்கிருந்தான சப்தம் வருது. அதனால எல்லா 8 திக்குகளும் தான் காதுக்கு அதிஷ்டான தேவதை. அதனால திக்கை தேவதாக அதிஷ்டிதேன அப்படின்னா அதிஷ்டான தேவதையாக. திக்கு தேவதை இவற்றால் அதிஷ்டிதமும். அதுக்கப்புறம் இந்த சப்தம் எங்கிருந்து வருது? ஆகாசத்தோட காரியம். ஆகாசத்துக்கு தான் சப்தம்ங்கிறது தன்மாத்திரை குணம். அந்த ஆகாசத்துல இருந்துதான் சப்தம் தோன்றுகிறது. ஆகாசத்துல இருந்து தான் அந்த காதுங்கிற இந்திரியமும் தோன்றி இருக்கின்றது. அதெல்லாம் தத்துவபாவத்தை வச்சுக்கணும். ஆகாசத்துல இருந்துதான் சப்தம் தோன்றுகின்றது. ஆகாசத்துல இருந்துதான் அந்த சப்தத்தை கிரகிக்கிறதுக்கான காதுங்கிற இந்திரியமும் தோன்றி இருக்கின்றது. அதான் சொல்றார் ஆகாச காரியேன. ஆகாச காரியமா இருக்கின்ற இந்த காது சப்தம் என்பது. மனோவிருத்தி சம்யுக்தேன. அந்த காது கேட்கிறதுங்கிற பொழுதும் காது மட்டும் கேட்கல, மனசு காதோட சேர்ந்து கேட்கின்றது. மனசுதான் கேட்கணும். காது ஒரு சப்தத்தை வாங்கி கொடுக்கறது தானே ஒழிய கேட்கறது மனசு தான். மனசு வேற எங்கேயோ போயிட்டாக்கா காது மட்டும் இங்கே இருக்கும். இப்போ சாமி என்ன பாடம் நடத்துறது தெரியாது, என்ன சொன்னாருன்னா தெரியாதுன்னா. ஏன்னா மனசு வேற ஏதோ சிந்தனைக்கு போயிட்டாக்கா காது இருக்கு. உண்மையிலே காதே கேட்குதுன்னாக்கா அது வாங்கி வச்சிருக்கணும் இல்லை. ஆனால் காது மனசு காதோட சேரலைன்னா மனோவிருத்தி. அதனால் மனசுங்கிற பொழுது அந்த எண்ணம், மனசுல இருந்து தோன்றுகின்ற எண்ணமானது, அந்த கவனமானது காதோடு சேரவில்லை என்றால் கேட்காது. அதனால இந்த அத்தங்க சொல்றார் மனோவிருத்தி சம்யுக்தேன. மனோவிருத்திகளோடு மனதோட எண்ணங்களோடு சேர்ந்து இந்த காடானது விஷயங்களை விஷயீகரிக்கின்றது, விஷயங்களை கிரகிக்கின்றது, கேட்கின்றது. அப்படிப்பட்ட காதால இந்த பிரம்மத்தை கேட்க முடியாது, ஆத்மாவை கேட்க முடியாது. அப்புறம் எப்படி அறிந்து கொள்றது? ஏன ஸ்ரோத்ரம் இதம் ஸ்ருதம். எந்த ஒரு ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறதுனால இந்த காதானது மற்ற விஷயங்களை கேட்கின்றதோ அது ஆத்மா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத் பிரசித்தம் சைத்தன்ய ஆத்ம ஜோதிஷா. பிரசித்தமா எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய சைத்தன்ய ஆத்ம ஜோதிஷினால் இந்த ஸ்ரோத்திரமானது ஸ்ருதமோ அப்படின்னா விஷயங்களை கேட்கின்றதோ அதை ஆத்மா என்று அது பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வரி முந்தின ஸ்லோகம் போலவே, முந்தின மந்திரத்துல இருப்பது போலவே. அதுக்கு அர்த்தம் கொடுக்கல. ததேவ இத்தியாதி பூர்வபத்துனா அந்த ததேவ அப்படிங்கிறது போன மந்திரத்தை போலவே அப்படின்னு அர்த்தம். அடுத்த மந்திரம் அடுத்து பிராணன். பிராணன்கிறது இங்க பிராணசக்தி. அப்புறம் பிராணனை கிரகிக்கக்கூடிய மூக்கு.
ஆனால் கண்ணை சொல்லியாச்சு, வாயை சொல்லியாச்சு, காது சொல்லியாச்சு, மிச்சம் இருக்கிறது என்னது? மூக்கு, வாசனை. ஆத்மாவுக்கு சரி, ஆத்மாவுக்கு ரூபம் இல்லை, பார்க்க முடியாது. ஆத்மாவுக்கு ஒன்றும் சப்தம் இல்லை, அதனால் கேட்க முடியாது. ஆத்மாவுக்கு வாசனை இருந்தால் வாசனை மூலமாக தெரிந்து கொள்ளுகிறேன். அப்படி சில விஷயம் இருக்கு. உலகத்தில் வாசனா மாத்திரமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக சில இருக்கு. அப்படி ஆத்மாவுக்கு வாசனை இருந்தால் நான் அதை வாசனை பிடித்து ஆத்மாவை தெரிந்து கொள்ளுகிறேன். அப்படியும் இல்லை. அப்போ எப்படி தெரிந்து கொள்வது? எதனால் மூக்கு எல்லா வாசனைகளையும் நுகர்கின்றதோ, எது இருக்கிறதுனால, எந்த ஒரு சைத்தன்யம், எந்த ஒரு பிரம்மமானது உள்ள இருக்கிறதுனால, ஆத்மா உள்ள இருக்கிறதுனால மூக்கானது அனைத்து வாசனைகளையும் நுகர்கின்றதோ அது ஆத்மா, அது பிரம்மம் என்று அறிந்து கொள்வாயாக. அதான் விஷயம். படிக்கலாம். யத் பிராணேன ந பிராணிதி ஏன பிராணः प्रणीयते तदेव ब्रह्मत्वं विद्धि नेदं यदिदम् उपासते यत् प्राणेन न प्राणिति येन प्राणः प्रणीयते तदेव ब्रह्मत्वं विद्धि நேதம் எதிதம் உபாசதே. அதே தத்துவம் தான். எது பிராணேன ந பிராணிதி, எந்த தத்துவத்தை பிராணனால் விஷயம் செய்ய முடியாது. பிராணன்னா இங்க கிராணன், மூக்கு. மூக்குனால் எந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை வாசனை போல நுகர்ந்து அனுபவிக்க முடியாதோ, வாசனையாக ஆத்மாவை நுகர்ந்து அனுபவிக்க முடியாதோ. ஏன பிராண பிரணீயத்தே, எதனால் இந்த பிராணனானது பிராணக்கிரியையை செய்கின்றதோ, வாசனையை எது உள்ள இருக்கிறதுனால, எந்த சைத்தன்யம், எந்த உயிர், எந்த ஆத்மா உள்ள இருக்கிறதுனால இந்த மூக்கானது மற்ற எல்லா வாசனைகளையும் விஷயங்களையும் கிரகிக்கின்றதோ நுகர்கின்றதோ அதுவே பிரம்மம் என்று அறிந்து கொள்வாயாக. அந்த ஆத்ம ஜோதிஷை பிரம்மமாக அறிந்து கொள்வாயாக. यत् ब्रह्म इति उपासते इदं न नेदं यदिदम् उपासते. புறத்தில் எது பிரம்மம் என்று உன்னால் உபாசிக்கப்படுகிறதோ அது பிரம்மம் அல்ல. பாஷ்யம். யத் பிராணேன கிராணேன பார்த்திவேன நாசிகா உட अंतर अवस्थितेन अंतःकरण प्राणवृत्तिभ्यां सहितेन यत् न प्राणिति गन्धवत् न विषयीकरोति येन चैतन्य आत्मा ज्योतिषा अवभास्यत्वेन स्वविषयं प्रति प्राणः प्रणीयते तदेव इत्यादि सर्वं समानम्. 37வது பக்கத்துல பாஷ்யம். எதை பிராணனால், பிராணனா பார்த்திவம் அப்படிங்கிறார். பிராணன் எங்க? பிராணன்கிறது கிராணம். பிராணன் பிராணேன கிராணேன, பிராணன் நாசிகா மூக்கு. இந்த பிராணனுக்கு அதிஷ்டான தேவதை என்னன்னா பிருத்திவி. பிருத்திவியினுடைய காரியம்தான் வாசனை. வாசனை எங்கேருந்து வருது? மண்ணில் இருந்து வருது. மண்ணோட பிருத்திவியோட நிலத்தோட குணம் வாசனை. பஞ்சபூதத்தில் இந்த 5 விஷயங்களும் ஒன்றொன்றோட குணமாக இருக்கு. ஆகாசத்துக்கு சப்தம், காற்றுக்கு ஸ்பர்ஷம், அக்னிக்கு ரூபம், அப்புறம் தண்ணீருக்கு சுவை. இந்த மண்ணு தான் வாசனையை குணமாக கொண்டது. மண்ணில் இருந்து தான் வாசனைங்கிறது வருகின்றது. அதனால் பார்த்திவேன அந்த வாசனையை கிரகிக்கக்கூடிய அதனால் இந்த மூக்கும் எங்கேருந்து வந்துச்சுன்னா பஞ்சபூதத்தில் மண் தத்துவத்திலிருந்து வந்தது. பஞ்சபூதத்தினுடைய மண் தத்துவத்திலிருந்து மூக்கு தோன்றியது. ஏன்னா அந்த மண் தத்துவத்தினுடைய குணம் தான் வாசனைங்கிறது. அதனால பார்த்திவேனன்னு போட்டிருக்கார். மண்ணினால் அப்படின்னு அர்த்தம். பார்த்திவமும், பார்த்திவம்னா பிருத்திவி. மண்ணுக்கு நிலத்துக்கு பிருத்திவின்னு பேரு.
பிருத்திவியிலிருந்து தோன்றியது பார்த்திவம். கிராணேந்திரியம் மூக்கு. ஓட்டையின் உள் இருப்பதும்னா, அதனால நாசிகா கூட்ட அந்தர அவஸ்தித்தேன. இந்த வாசனை எங்க போகுதுன்னா மூக்கு ஓட்ட வழியாக தான் உள்ள போகுது. அதனால மூக்கு வெளியே தெரிகிற ஒரு துவாரம் தானே வெளியே, அந்த நுகருகின்ற அந்த சக்தி உள்ள இருக்கு. அது சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கு. ஸ்தூல சரீரத்துல இருக்கிறது மூக்கு ஓட்டை தான். அதை கிரகிக்கிறது எதுனா சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கக்கூடிய வாசனையை நுகரும் சக்தி. அது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அம்சம். அதான் தூக்கத்திலையும் இந்த மூக்கு வேலை செய்யலைனால நம்மளால வாசனையை கிரகிக்க முடியுது. கனவுல பார்க்க முடியுது, கனவுல கேட்க முடியுது, கனவுல வாசனைகளையும் நுகர்கின்றோம். அங்க இந்த மூக்கு வேலை செய்யல, இந்த கண்ணு காது வேலை செய்யல. இது ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோலக்கம். உண்மையிலேயே அது பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, நுகரும் சக்தி சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அங்கமா இருக்கு. தூக்கத்துல கனவுல சூக்ஷ்ம சரீரம் மட்டும் இருந்தாலும் அனைத்தையும் பார்க்க கேட்க உணர அது முடியும். அப்படித்தான் அது உணர்கின்றது, கிரகிக்கின்றது. அதோட வெறும் மூக்கு மட்டும் இருந்தா போதாது, அந்த பார்க்க நுகரும் சக்தி மட்டும் இருந்தா போதாது, அதோட மனோ விருத்தியானது இருக்கணும். மனசும் அங்க மூக்கோட சேரணும். இவர் டிவியில மூழ்கிட்டாருனாக்கா அங்க உள்ள அடுப்படியில் என்ன தீஞ்சாலும் ரொம்ப பக்கத்து வீட்டுல இருந்து ஆள் சொல்லணும். இல்லை ரொம்ப தீஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உணரும். அப்பதான் தெரியும். ஏன்னா அவர் டிவியில மூழ்கிட்டார். மனசு மூக்கு அப்படியே தான் இருக்கு. ஆனா மனசு டிவியில இருக்கிறதுனால, மூக்கோட சேராம இருக்கிறதுனால அந்த வாசனை தெரியவில்லை. அதனால அந்த மனோவிருத்திகளுடன் கூடியதுங்கிறதை சேர்த்துக்கொள்ளணும். நம்ம எதை சேர்த்தாலும் மனசையும் சேர்த்துக்கொள்ளணும். வெறும் கண்ணு காது மூக்கு அதுவாக பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை, நுகர்றது இல்லை. மனசு மனோவிருத்தி, மனசோட அந்த எண்ணம் அதோட சேர்ந்தாதான் நடக்கும். அதனால பிராண விருத்தி, அந்தக்கரணம், பிராணன் இவற்றின் விருத்திகளுடன் கூடியதுமான கிராணேந்திரியத்தினால் பிராணிக்கு மனத்தை போன்று விஷயீகரிப்பதில்லையோ. இந்த மற்ற உலக வாசனைகளை நுகர்ந்து அறிந்து கொள்வது போல ஆத்மாவையும் விஷயமாக நுகர்ந்து அறிந்து கொள்ள முடியாது. அப்ப எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்றது? எந்த சைத்தன்ய ஜோதிஷினார் பிரகாசியமாக இருப்பதன் மூலம் கிராணேந்திரியமானது தன் விஷயத்தை, மனத்தை குறித்து போகும்படி செய்யப்படுகிறதோ. இப்போ எந்த ஒரு சைத்தன்யம் ஆத்மா உள்ள இருக்கிறதுனால இந்த மனது விருத்திகள் வாயிலாக மூக்கோட சேர்ந்து வாசனைகளை நுகர்கின்றதோ. அதான் எந்த சைத்தன்யத்தினுடைய பிரகாசம்னா அதனுடைய தூண்டுதலால, அதனுடைய முன்னிலையினால மனது இயக்கம் பெற்று மனோவிருத்திகள் அது மூக்கோட சேர்ந்து விஷயங்களை கிரகிக்கின்றதோ. கிராணேந்திரியமானது தனது விஷயத்தை, தனது விஷயம் என்னது? மனது, வாசனை அப்படிங்கிறது. மனத்தை, வாசனையை குறித்து போகும்படி செய்யப்படுகின்றதோ அதையே பிரம்மம் என்று அறிந்து கொள்வாயாக. முன்போலவே பொருள் கொள்க. இரண்டாவது வரைக்கு முன்போலவே பொருள் கொள்க. இப்படி இந்த கேனோபனிஷத்தினுடைய முதலாவது அத்தியாயத்துல முதலாவது கண்டம், மொத்தமே 4 கண்டம் தான். 4 கண்டத்துல முதல் கண்டம், அத்தியாயத்துக்கு இங்க கண்டம்ங்கிற பேர் இருக்கு. முதல் கண்டமானது, அதாவது முதலாவது அத்தியாயமானது நிறைவு பெறுகின்றது. 8 மந்திரம் அல்லது 9 மந்திரம். இந்த 3வது மந்திரம் 2ஆக பிரித்து சில நூல்கள்ல இருக்கும். அதனால 9 மந்திரம் இருக்கும் அல்லது 8 மந்திரம் நிறைவு பெறுகின்றது. அதனால முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றோம். இந்த முதல் அத்தியாயம் ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்து ஆத்ம தத்துவத்தை சொல்லி இருக்கின்றது. அதனால நம்ம கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கிறது. அதே சமயம் நம்ம பாஷ்யத்தோட பார்க்கிற பொழுது, விரிவான விளக்கம் பார்க்கிற பொழுது புரிய முடியாதது அல்ல, புரிந்து கொள்ளக்கூடியது தான் இருக்கு. இது ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. அப்படிங்கிறதுனால குருவே என்ன பண்றார், கொஞ்சம் கீழே இறங்கி வர்றார். அதனால இந்த பாடம், உபனிஷத்தை, வேதாந்தத்தை கேட்கக்கூடிய பொதுவாக எந்த பாடமாக இருந்தாலும் ஒரு மாணவனை 3ஆக பிரிக்கிறோம். உத்தம அதிகாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் A கிரேட் ஆளு, அப்புறம் அடுத்த 2வது நிலையில இருக்கிறவன் B கிரேட் ஆளு, கடைசியில் லாஸ்ட் பெஞ்ச் மாப்பிள்ளை பெஞ்ச் ஆளு இருப்பாரு C கிரேடு. உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரின்னு பேர். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஆளு உத்தம அதிகாரி, முதல் மார்க் வாங்கக்கூடியவன். கடைசி பெஞ்சில் இருக்கிற ஆளு மந்த அதிகாரின்னு பேர். 2க்கு நடுவுல மீடியமா இருப்பாரு, அவருக்கு மத்தியம அதிகாரின்னு, மத்தியமான நடுவுன்னு அர்த்தம், மத்தியம அதிகாரின்னு பேர்.
இந்த உபனிஷத்தோட முதல் அத்தியாயம் உத்தம அதிகாரி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஆளுக்காக சொன்னதுனால ரொம்ப ஹை லெவலில் சொல்லி இருக்கு. கொஞ்சம் இறங்கி வந்து நடுத்தரமாக இருக்கிறவர்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக அடுத்த 2வது கண்டத்தில் இதையே இன்னும் கொஞ்சம் லைட்டாக சொல்லி இருக்கு. அப்படியும் புரியல, கடைசி பெஞ்சில் இருக்கிற ஆள் இருக்கிறானே, அவனுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் வைக்கணும். அவனுக்கு புரிகிற மாதிரி அதையே இன்னும் ஒரு 4-5 உதாரணத்தை சொல்லி இன்னும் கீழே இறங்கி வந்து சொல்லணும். அது அடுத்த அத்தியாயத்தில் வருது. அதனால் அப்படித்தான் சொல்லிட்டு வருது. அதனால் முதல்ல அத்தியாயம் புரியலைனாலும் 2வது அத்தியாயத்தில் அதே விஷயம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இன்னும் உதாரணங்களோட சொல்லப்பட்டிருக்கும் மத்தியம அதிகாரிக்காக. அல்லது முதல் அத்தியாயத்தில் கேட்டு புரிந்து கொண்டதில் பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு வந்திருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துகிற மாதிரி 2வது அத்தியாயத்தில் குரு மேற்கொண்டு உபதேசத்தை தொடர்கின்றார். ஏற்கனவே சொன்னதை இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்லுகின்றார். இப்போ டிவிலெல்லாம் தலைப்பு செய்தி வாசிக்கிறான்ல, ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல தலைப்பு செய்தி சொல்லிடுவான், முக்கியமான செய்திகள் எல்லாம் சொல்லிடுவான். அதற்கப்புறம் ஒவ்வொரு செய்தியை எடுத்துக்கொண்டு அதனுடைய விரிவாக விளக்கம் சொல்லுவான். அந்த மாதிரி எது முக்கிய உபதேசமோ அந்த ஹெட்லைன்ஸை முதல்ல அத்தியாயத்தில் உபனிஷத் சொல்லிடுச்சு, குரு சொல்லிட்டார். அதற்கப்புறம் 2வது அத்தியாயத்தில் அதையே இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்லுகின்றார். அதில் முதல் அத்தியாயத்தில் புரியாத விஷயங்கள் எல்லாம் அல்லது அதில் வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் 2வது அத்தியாயத்தில் அடுத்த அத்தியாயங்களில் தெளிவுபடுத்தப்படுகின்றது. அதை நம்ம அடுத்த வகுப்பில் தொடருவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திமேதவிபாகினி பிரம்மவத்யாப்தரேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.